அமைதியா இருக்க? இப்ப கூட நான் நடிக்கிறேன்னு தான் நீ நினைக்கிறல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு வார்த்தையே வரல. மாறி, நீ என்ன நம்பலன்னா கூட பரவாயில்ல. என் மகன் சூர்யா என்ன மன்னிச்சுட்டாமா. என்ன மன்னிச்சுட்டான். எனக்கு அது போதும். அது போதும். ஹாசினி, ஸ்ரீஜா, உங்களை தான் கூப்பிடுறாங்க. இங்க வாங்க. அத்தை, நீங்க 2 பேரும் கூட என்ன மன்னிச்சிருக்கமா. பாண்டி சிஸ்டர், சக்கர பாண்டி, சிஸ்டர், இவ்வளவு நாளா நீ நீ நிழலா என் கூடவே இருந்தப்பா. உன்னை நான் இப்போ விட்டுட்டு போக போறேன். அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர். நீங்க என்ன விட்டுட்டு போக மாட்டீங்க. அழாத பாண்டி, அழாத. தைரியமா இருக்கணும். எப்படி சிஸ்டர்? நீங்களே போன பிறகு நான் எப்படி தைரியமா இருக்க முடியும் சிஸ்டர்? நான் இல்லைன்னு கவலைப்படாத. சூர்யாவும் மாரியும் உன்னை பார்த்துப்பாங்க. எப்பவும் போல நம்ம வீட்லயே நீ இரு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. தைரியமா இருக்கமா. இல்ல சூர்யா, நான் நைட்டே சாகணும்னு முடிவு பண்ணிதான் விஷத்தையே குடிச்ச. இப்ப வரைக்கும் நான் சாகாம உயிர் பொழைச்சிட்டு இருக்கேன்னா அது உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க கடவுள் கொடுத்த வரமா நினைக்கிறேன். கவலைப்படாத. என் இடத்துல இருந்து மாரியும் சூர்யாவும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. அரவிந்த், இங்க வா. வாடா மாப்ள. சிஸ்டர் கூப்பிடுறாங்க பாரு. அழாத அரவிந்த். ஏமா இப்படி முடிவெடுத்தீங்க? நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலமா. என்னோட தைரியம், நம்பிக்கை எல்லாமே நீங்க தானேமா. உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்படி ஏமாத்திட்டியேமா. ஏமா இப்படி பண்ணீங்க? என்னால இப்ப கூட இதை நம்பவே முடியலம்மா. எனக்கு எத்தனையோ தடவை பொறுமையாரு, அவசரப்படாதன்னு எடுத்து சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி அவசரப்பட்டுட்டீங்களேம்மா. என்னையும் தம்பி எப்படி அனாதையா விட்டுட்டீங்களேம்மா. உங்களுக்கு எப்படிமா மனசு வந்தது எங்களை இப்படி விட்டுட்டு போறதுக்கு? நீ அழாதடா, அழாத. நான் உன்னையும் உன் தம்பியையும் தனியா விட்டுட்டு போகலப்பா. உங்க 2 பேருக்கும் அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா
அண்ணனுக்கு அண்ணனா இருந்து பாத்துக்கறதுக்கு என் புள்ள சூர்யா இருக்கா. மா சூர்யா, சொல்லுங்கம்மா. உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லப்பா. நீ எப்படி என்ன உன் சித்தியா பார்க்காம அம்மாவா பாத்தியோ அதே மாதிரிதான் அரவிந்தையும் தினேஷையும் உன் கூட பிறந்த தம்பிகள நீ பாத்துக்கணும்பா. இது நாள் வரைக்கும் நீதான் அவங்க 2 பேருக்கும் அண்ணனா இருந்து பாத்துக்கிற. இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. நொடிக்கு நொடி சங்கர பாட்டி கூப்பிட்டு பாருங்களேன், இப்படி தவிக்க விட்டு போயிட்டாங்களே.